ChatGPT உருவாக்குனவங்களே அதிலிருந்து பிரிஞ்சு போய் அதுக்கு போட்டியா ஒரு புது ஏஐ ஏன் உருவாக்கணும்? இது ஏதோ 2 கம்பெனிக்கு நடுவுல நடக்கிற சண்டைன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இது ஏஐயோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய தத்துவ மோதலோட கதை. வாங்க, கிளவுட் எப்படி உருவாச்சுங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போகலாம். உலகத்தையே மாத்துற ஒரு டெக்னாலஜியை உருவாக்குறீங்க, அது பயங்கரமா ஹிட் ஆகுது. ஆனா நீங்க அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரீங்க. ஏன்? ChatGPTயை உருவாக்குன டீம்ல இருந்த ஒரு முக்கியமான நபர் ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தார்? இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு காரணம் இருக்கு. நாம இந்த கதைய 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அந்த மர்மமான விலகல் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வேக முக்கியமா பாதுகாப்பு முக்கியமாங்கிற அந்த பெரிய விவாதத்தை பார்ப்போம். அதுல இருந்து கிளாட் எப்படி உருவாச்சு, அது ஏன் மத்த ஏஏ மாடல்களை விட வித்தியாசமா இருக்கு, கடைசியா இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ டாரியோ அமோடை. இந்த பேரை நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஜிபிடி மாடல்களுக்கு பின்னாடி இருந்த முக்கியமான மூளைகள்ல இவரும் ஒருத்தர். டாரியோ அமோடேயோட பயணம் கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் ஒரு இயற்பியல் விஞ்ஞானி. அங்கிருந்து ஏஐ துறைக்கு வர்றாரு. இதுல என்ன பெரிய விஷயம்னு யோசிக்கிறீங்களா? இருக்கு. இயற்பியல்ல ஒரு சின்ன கணக்கு தப்பானா கூட அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அதே மனநிலையோட தான் அவர் ஏஐயும் பார்த்தார். மத்தவங்க ஏஐ ஏன் எப்படி இன்னும் வேகமா உருவாக்கலான்னு யோசிச்சப்போ இவரோட கவலையெல்லாம் இந்த சக்தி வாய்ந்த ஏஐ நம்ம கட்டுப்பாட்டை மீறி போயிட்டா என்ன ஆகுங்கிறது தான். ஓப்பன் ஏஐல ரிசர்ச் டீமோட தலைவரா இருந்துட்டு திடீர்னு 2021 அங்கிருந்து விலகி ஆந்த்ரோபிக்னு ஒரு புது கம்பெனியை ஆரம்பிச்சார். ஓப்பன் ஏஐல அவரோட முக்கியமான வேலையே அலைன்மெண்ட் தான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சக்தி வாய்ந்த கருவிய நம்ம நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது, தப்பான வழியில போகாம பாத்துக்கிறது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல தான் பெரிய கருத்து வேறுபாடே ஆரம்பிச்சது. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். ஓப்பன் ஏஐ கம்பெனிக்குள்ளேயே 2 விதமான சிந்தனைகள் மோதிக்குச்சு. ஒன்னு, முடிஞ்ச வரைக்கும் வேகமா டெக்னாலஜியை வளர்க்கணும். இன்னொன்னு, இல்ல, ரொம்ப நிதானமா பாதுகாப்பா போகணும். இது சாதாரண பிசினஸ் கருத்து வேறுபாடு கிடையாது, ஏஐயோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு தத்துவ போர். ஓப்பன் ஏஐயோட பார்வை என்னன்னா, முதல்ல வேகமா உருவாக்கி வெளியிடுவோம், மக்கள் பயன்படுத்தும் போது வர்ற பிரச்சனைகளை அப்பப்போ சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா டாரியோட கவலை என்னன்னா, நாம உருவாக்குறது சாதாரண சாஃப்ட்வேர் இல்ல. ஒருவேளை ரொம்ப சக்தி வாய்ந்த ஏஐயை வெளியே விட்டு அது ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிருச்சுன்னா அதை சரி பண்ண நமக்கு 2வது சான்ஸ் கிடைக்குமான்னே தெரியாதுங்கிறது தான். இந்த மோதல் 3 முக்கியமான கேள்விகள்ல இன்னும் தெளிவா தெரிஞ்சுது. கேள்வி வேகம். எவ்வளோ சீக்கிரம் வெளியிடலாம்? ஓப்பன் ஏஐக்கு அது ஒரு ரேஸ் மாதிரி. ஆனா டாரியோக்கு அது ஒரு மாரத்தான் மாதிரி. நிதானமா போகணும்னு நினைச்சாரு. 2வது அலைன்மெண்ட்னா என்ன? ஓப்பன் ஏஐக்கு அது தப்பான பதில்களை தவிர்க்கிறது மட்டுமா? ஆனா டாரியோக்கு அது இன்னும் ஆழமானது. ஏஐ நேர்மையா இருக்கணும், ஒளிவு மறைவில்லாம செயல்படணும்னு எதிர்பார்த்தார். கடைசி கேள்வி, பாதுகாப்பு விதிகளை யார் முடிவு செய்வா? ஓப்பன் ஏஐ பெரிய கம்பெனியோட கூட்டு தான் சரின்னு சொன்னாங்க. ஆனா டாரியோ சொன்னார், இல்ல, இதுக்குன்னு ஒரு சுயாதீனமான அமைப்பு தேவைன்னு. இந்த கருத்து வேறுபாடுகள் முத்தி போனதால தான் டாரியோவும் அவரோட சில சகாக்களும் ஓப்பன் ஏஐலேருந்து வெளியே வந்து ஆந்த்ரோபிக்ங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பாதை முற்றிலும் வேற. அவங்களோட ஒரே குறிக்கோள் பாதுகாப்பு தான் முதல்ல. இங்க தான் அவங்க ஒரு புதுமையான ஐடியாவை கொண்டு வராங்க. அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ஏஐ. இப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அது தப்பு பண்ணும்போதெல்லாம் தண்டிக்கிறது ஒரு வகை. அதுக்கு பதிலா பொய் சொல்லக்கூடாது, உதவி பண்ணணும், நேர்மையா இருக்கணும்னு சில நல்ல கொள்கைகளை ஆழமா மனசுல பதிய வைக்கிறது இன்னொரு வகை, இல்லையா? ஆந்த்ரோபிக் இந்த 2வது வழியை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏஐக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் மாதிரி சில அடிப்படை விதிகளை கொடுத்துட்டாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு ரூல் புக்கை உருவாக்குறாங்க. அதுல உதவியாயிரு, தீங்கு செய்யாத, உண்மையே பேசு மாதிரி விதிகள் இருக்கும். இப்போ ஏஐ ஒரு பதில உருவாக்கும் போது அந்த பதில நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ரூல் புக்கோட ஒப்பிட்டு பார்க்கும். ஏன் பதில் இந்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்கா அப்படின்னு தன்னைத்தானே சரி பார்த்துக்கும். ஒருவேளை இல்லைன்னா அது தன்னைத்தானே திருத்திக்கிட்டு கடைசியா அந்த விதிகளுக்கு உட்பட்ட ஒரு பாதுகாப்பான பதில மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். சரி, இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஏஐ தத்துவத்தால கிளாட் எப்படி வித்தியாசமா இருக்கு? அதோட பதில்கள்லயும் சரி, அதோட செயல்பாடுகள்லயும் சரி, இந்த தாக்கத்தை நாம நேரடியாவே பார்க்க முடியும். நீங்க கிளாட் பயன்படுத்தும் போது இந்த வித்தியாசத்தை நல்லாவே உணரலாம். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை கொடுத்து அதுல இருந்து கேள்வி கேட்டா ரொம்ப துல்லியமா பதில் சொல்லும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா மத்த ஏஐ மாதிரி எதையாவது கற்பனை பண்ணி சொல்லாம நேர்மையா எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கொள்ளும். இதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஏஐயோட நேரடி விளைவு. முக்கியமா நம்மள தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுத்தி பேச்ச வளர்க்காம ஒரு நேர்மையான உதவியாளர் மாதிரி நம்பகமான தகவலை மட்டும் கொடுக்கும்.
ஒரே வரியில சொல்லணும்னா கிளாட் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணாது, ஆனா அது உங்களை தப்பான பாதைக்கு கொண்டு போகாம இருக்க எல்லா முயற்சியும் எடுக்கும். இதுதான் அதோட அடிப்படை கொள்கை. சரி, இந்த முழு கதையையும் ஓப்பன்ஏஐ வர்சஸ் ஆந்த்ரோபிக் போட்டியா பார்க்கறது தான் நாம செய்யற முதல் தப்பு. இது அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது 2 கம்பெனிகளுக்கு நடுவுல நடக்கிற போட்டி கிடையாது. இது வேகம் வர்சஸ் பாதுகாப்புங்கிற 2 தத்துவங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு விவாதம். ராக்கெட் வேகத்துல போறதா இல்ல பாலத்தை பலமா கட்டிட்டு மெதுவா போறதாங்கிற கேள்விதான் இது. அப்போ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? வாங்க அத பார்க்கலாம். முதல் பாடம், தத்துவம் ரொம்ப முக்கியம். ஒரு ஏஐய என்ன தத்துவத்தோட உருவாக்குறோமோ அதுதான் அதோட செயல்பாட்டையும் தீர்மானிக்கும். 2வது, கான்ஸ்டிடியூஷனல் ஏஐ மாதிரி புதுமையான வழிகள் ஏஐக்கு வெறும் அறிவை மட்டும் கொடுக்காம சில நல்ல குணங்களையும் கத்துக் கொடுக்குது. 3வது, ரொம்ப முக்கியமான பாடம், இப்போ தேர்வு நம்ம கையில இருக்கு. டெக்னாலஜியை பயன்படுத்துற நாம தான் முடிவு பண்ணணும். நமக்கு வெறும் வேகமும் திறமையும் மட்டும் போதுமா, இல்ல நம்பகத்தன்மையும் பாதுகாப்பும் அவசியமா? கடைசியா டாரியோ அமுடையோட மொத்த தத்துவத்தையும் இந்த ஒரு வரியில சுருக்கிவிடலாம். ஏஐ என்ன செய்யும் என்பதை விட நாம் அதை எப்படி உருவாக்குகிறோம் என்பதே முக்கியம். இந்த முழு கதையோட சாராம்சமே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ஏஐயோட எதிர்காலத்துல நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? நமக்கு தேவைப்படுவது ரொம்ப வேகமான, எல்லைகளை தாண்டி யோசிக்கிற ஒரு ஏஐயா, இல்ல பாதுகாப்பான, நம்பகமான ஒரு வழிகாட்டியா? யோசிச்சு பாருங்க.